கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகணும். இந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஆனால் கரூரில் மட்டுமே இப்படி நடக்குது. எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். நேயர்களே, இப்போ இந்த கரூர் விவகாரத்தில் இறந்து போன மரணமடைந்த உறவுகள் அவர்களுடைய துயரத்தை நாம சொல்லவே முடியாது, வார்த்தைகளால் வர்ணிக்கவும் கூடாது. அவ்வளோ பெரிய பாவகரமான செயல். இப்போ இதற்கு காரணத்தை கூட்டத்தின் கதாநாயகனாக பார்க்கப்படும் விஜய் நேற்று ஒரு 5 நிமிட காணொலியை ரொம்ப சோகமா அவர் வெளியிட்டிருக்காரு. இப்போ இந்த காணொலியினுடைய பின்னணி, அவருடைய எண்ணம் என்ன, இது சொல்லக்கூடிய செய்தி என்ன? அரசாங்கம் சதி செய்திருக்கிறது, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. ஆளும் அரசாங்கங்கள் எனக்கு உதவி செய்யல, அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு முதற் கேள்வி, இந்த கூட்டத்தின் கதாநாயகன் யார்? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த கூட்டத்தில் யாரை பார்ப்பதற்கு மக்கள் வந்தார்கள், யாரால் இறந்து போனார்கள்? 3வது, இதை ஒழுங்கு செய்திருக்க வேண்டிய பொறுப்பாளர்கள் யார்? 4வது, ஒருவேளை அதிக கூட்டம் வரும் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் அரசு இந்த இடத்தை உங்களுக்கு அலாட் செய்யும் போது மக்களின் பாதுகாப்பு கருதி நீங்கள் அந்த இடத்தை நிராகரித்திருக்கலாம், வேறு இடத்தை கேட்டிருக்கலாம், இல்லது ஒட்டுமொத்தமாக இந்த கூடுதலை ரத்து செய்திருக்கலாம். இதை தாண்டி இது 4 கேள்விகளை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். கதாநாயகன் விஜய் பார்க்க வந்து இறந்தவர்கள், விஜயை பார்க்க வந்து தான் அவ்வளவு பேரும் பலியானார்கள். இதை ஏற்பாடு செய்து பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய பொறுப்பில் அரசு, போலீஸை தாண்டி உங்களுக்கான அதிக பொறுப்பு இருக்கிறது. 4வது, அப்படி ஒருவேளை உங்களுக்கு திருப்தி அளிக்கல, 10,000 பேர் வருவார்கள் என்று நீங்கள் எழுதி கொடுத்தீர்கள், 20,000 வரும் என்று நீங்கள் நம்பியிருந்தால், அரசாங்கம் கொடுக்கிற இடம் சரியில்லை என நீங்கள் நினைந்திருந்தால் அந்த கூட்டத்தை ரத்து செய்திருக்கலாம். அப்படி என்றால் இந்த மரணங்கள் நடந்திருக்காது, நிகழ்ந்திருக்காது. சரி, இதை தாண்டி நடிகர் விஜய் நேற்று பேசிய காணொளி உண்மையிலேயே ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்துவதாகத்தான் அமைகிறது. ஒரு சினிமாக்காரன் என்ன செய்வான் என்பதை அவர் செய்திருப்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம். ரொம்ப பாவம் என்றுதான் அவருடைய முகத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய தோரணை, அவர் நடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் அவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கூட்டம் விஜயை பார்க்க வந்து மரணித்த போது விஜய் என்ன சொல்கிறார்? தான் பாதிக்கப்பட்டவதாக அவர் சொல்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மரணத்தில் அவர் மன்னிப்பு கேட்கவில்லை. தனது தொண்டர்களும் தன் இயக்கங்களும் மனதார உளப்பூர்வமாக அந்த மக்களிடத்திலே மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னால் தான் இது நடந்திருக்கிறது, ஆனால் என்னை அறியாமல் நடந்திருக்கிறது, நீங்கள் இப்படி வருவீர்கள் என்று நினைக்க மாட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கணும். ஆனா விஜய் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, நல்லா கவனிங்க, அவரும் ஒரு அரசியல்வாதி தான். எப்படின்னு கேட்டா, விஜய் என்ன சொல்றாரு? எனக்கு இதுல எந்த சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி எனக்கு வலியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம எனக்கு ஆறுதல் சொன்னவர்கள், வலைத்தளங்களில் எனக்கு ஆதரவாக பதிவு செய்யப்பட்டவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தொண்டர்களை, எனது நிர்வாகிகளை கைது செய்யாதீர்கள், யூடியூபர்ஸை கைது செய்யாதீர்கள், எனக்கு ஆதரவாக இருக்கிறவர்களை எல்லாம் கைது செய்யாதீர்கள், மாறாக என்னை கைது செய்யுங்கள். நான் அலுவலகத்திலே இருக்கிறேன், எனது வீட்டில் இருக்கிறேன். இது என்ன பேச்சுன்னு கேட்கிறேன். இது ஒரு அறம் சார்ந்த பேச்சா? உண்மை வருகின்ற போது எல்லாம் வெளியே தெரியும். அவர் சொல்றார், திராவிட முன்னேற்ற கழக அரசு, உங்களுக்கும் இடையிலே அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம். காவல்துறையுடைய அறிக்கை அது வெளியாகி இருக்கிறது, அமுதா IAS மூலம் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டத்தை தலைவர், கதாநாயகன் நீங்கள் தானே. ஆனா விஜய் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தா, தான் பாதிக்கப்பட்டதாக அவர் மக்களுக்கு சொல்கிறார். தனது தொண்டர்களும்
தனது ஆதரவாளர்களும் தனது ரசிகர்களும் தனது நிர்வாகிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களின் மீது வழக்கு போடாதீர்கள். வழக்கு போடுவது என்றால் சிறையில் வைக்க வேண்டும் என்றால் என்னை கைது செய்யுங்கள், நான் அலுவலகத்தில் இருப்பேன் அல்லது வீட்டில் இருப்பேன். இது ஒரு தலைவனுடைய பேச்சா? இது ஒரு தலைவன் பேசுற பேச்சா? அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? ரெண்டாவது அவர் சொல்றாரு, நானும் ஒரு மனுஷன் தானே. சரி, மனுஷன் இல்லாம வேற யாரு? நானும் ஒரு மனுஷன் தானே, நான் புறப்பட்டு வந்துட்டேன், அது கூட தவறுன்னு சொல்லலை, நான் புறப்பட்டு வந்தது தப்புன்னு கூட சொல்லலை, நானும் ஒரு மனுஷன் தானே, சராசரியாக நானும் வந்துட்டேன், விபரீதமான விளைவுகள் நடந்துடக்கூடாது தெரியுது தானே, இதனால வந்துட்டேன். எந்த இடத்திலும் தன்னால் 41 பேர் இறந்திருக்கிறார்கள், இன்னும் 10 பேர் 8 பேர் அபாய கட்டத்தில் இருக்கிறார்கள், புறநோயாளிகள் 100 பேர் இருக்கிறார்கள், குழந்தையை 2 குழந்தை இழந்த தாய், கணவனை இழந்தவள், 2 காதலர்கள் இவரை பார்ப்பதற்கு சென்றார்கள், நெரிசல்கள், எவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கிறது. உலகம் முழுவதும் இந்த செய்தி வந்த பிறகும் இவர் அது குறித்து எதுவுமே தெரிவிக்காமல், இவர் அது குறித்து எதுவுமே பேசாமல், எந்த ஒரு மன்னிப்பும் கேட்காமல், நான் பாதிக்கப்பட்டேன், எனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன், கடவுளே பேசுவதை போன்று பலர் பேசியிருந்தார்கள், எனக்கு ஆறுதலாக இருக்கிறது, இந்த பயணம் தொடரும், வெற்றிகரமாக தொடரும், விரைவில் உங்களை சந்திப்பேன். நீ விரைவில் சந்தித்தால் என்ன, நீங்கள் சந்திக்காவிட்டால் என்ன? இதுதான் எனது கேள்வி. அரசாங்கத்தை விமர்சிப்பது ஒரு பக்கம், அது தனி பக்கம். ஆனால் உங்களால் நாம் இப்போ என்ன கேட்கிறோம் திரு விஜய் அவர்களே, இந்த கூட்டத்தின் கதாநாயகனும் இந்த கூட்டத்தினுடைய நிர்வாகியும் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்ததும் இந்த கூட்டத்தை நடத்தியதும் வந்த ஆடியன்ஸ்ல 27,000 பேரும் உங்களை தான் பார்க்க வந்தாங்க. உங்களால் தான் இது நடந்திருக்கிறது. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய விவகாரம் வேறொரு விவகாரம், அது தனி காணொளியில போடுங்க. முதலில் மாரல் ரெஸ்பான்ஸ் சொல்றது, தார்மீகமாக அதற்கான பொறுப்போ மன்னிப்போ அப்பலஜிஸ் எதுவுமே கேட்காமல், எனக்கு நான் பாதிக்கப்பட்டேன், எனது மனவழி எனக்கு தான் தெரியும், நான் மனுஷன்தான், நான் அங்கிருந்து போயிட்டேன் தோழர்களே, அதனால எனக்கு ஆதரவளித்தவர்கள், அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அவர்கள் எனக்கு ஆதரவாக பேசியவர்கள் கடவுளையே வந்து என் முன்னால் பேசுன மாதிரி இருந்தது. நல்லா கவனிங்க, எனக்கு ஆதரவாக பேசினார்களே அவர்கள் கடவுளையே பேசியது போல் இருந்தது. இது நடந்த சதி ஒரு நாள் உண்மை வரும். கரூரில் மட்டும் ஏன் இது நடந்தது? இதெல்லாம் சொல்லி ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதியாக தன்னை அவர் மாற்றி இருக்கிறார். இது நமக்கு ரொம்ப ரொம்ப மன வலியை ஏற்படுத்துகிறது. ஏன்னா பெனிஃபிஷியரி அவர் தான். இதை வைத்துக்கொண்டு நாளை அரசியல் செய்ய போதும் அவர்தான். இன்றைக்கே டெல்லியிலிருந்து வந்து விட்டார்கள் ஹேமமாலினி போன்றவர்கள், இன்னும் சாரங்கி போன்றவர்கள், அதே மாதிரி பாஜகவினுடைய முன்னாள் உள்துறை துணை அமைச்சர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க, நாகாலாந்துலாம் வந்துட்டாங்க. இவங்க வந்து ரோடு குறுகலா இருக்கு, ரோடு இதா இருக்கு, இந்த விஷயத்த நீங்க பேசுறீங்க. இறந்து போனவர்களுக்காக வந்து அப்ப நீங்க வந்து என்ன கேட்கிறேன், இதற்கு வந்து மிக மூல காரணமான அந்த நியாயத்தை பேசுவதற்கு யாரும் தயாரில்லை. இது வந்து இடம் கேட்டால் இடம் சரியாக கொடுக்கவில்லை என்பது மிக முக்கியமான பிரச்சனை. அப்படி என்றால் என்ன இடம் கொடுக்காவிட்டாலும் அந்த இடத்தில் நீ கூட்டம் நடத்த வேண்டிய தேவை இங்க வந்தது. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். திமுக உங்களுடைய அரசியல் வளர்ச்சியை பிடிக்கல ஒரு பேச்சுக்கு, அதுதான் அரசியல். நீ வளர்வது திமுகவுக்கு பிடிக்கல வைத்துக்கொள்வோம், அதிமுகவுக்கு பிடிக்கல வைத்துக்கொள்வோம், பாஜகவுக்கு பிடிக்கவில்லை வைத்துக்கொள்வோம், இதெல்லாம் அரசியல். உங்க கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும், நீங்க கூட்டணியில சேரன்னு பாஜக விரும்புது, அதிமுக விரும்புது. சரி, திமுக என்னுடைய அரசியல் எதிரி, பாரதிய ஜனதா உங்களுடைய கொள்கை எதிரி. ஓப்பன் டெக்ளரேஷன் ஹேஸ் பீன் மேட். அதை வந்து தெளிவா நீங்க இந்த நோட்டிபிகேஷன் ரிவீல் பண்ணிட்டீங்க, அறிவிப்பானை அறிவிச்சிட்டீங்க. சரி, பாஜகவை நீங்க விமர்சிக்கிறீர்கள், அதிமுகவை விமர்சிக்கிறீர்கள், திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறீர்கள். சரி, இதெல்லாம் அரசியல். இப்ப நாம பேசுறது அரசியல் அல்ல. மாண்டவர்கள் இனி ஒருபோதும் மீண்டு வரப்போவதில்லை. வருவாங்களா? வரல.
நீங்க எடுத்த எடுப்புல என்ன சொல்லியிருக்கணும்? ஏதோ அரசியல் பேச நான் விரும்பவில்லை, முதல்ல சொல்லியிருக்கிறோம். மனசு எனக்கு வலி, அதை நான் வார்த்தைகளால விவரிக்க விரும்பவில்லை. அதெல்லாம் நான் பொறுப்பு இல்லை. என்னுடைய மனசு வலிக்கு நான் பொறுப்பு. ஆனால் முதலில் நான் சொல்ல போவது யார்? அவர் சொல்லியிருக்கணும், விஜய், மக்களே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உறவுகளே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உறவுகளே நீங்கள் இறந்து போய்விட்டீர்களே, உங்களுடைய உறவுகள், பிள்ளைகள், தாய் தந்தை, கணவன், மனைவி, 41 பேருக்கு நான் என்ன சொல்ல போறேன்? என்னை பார்க்க வந்து என்னால் தானே நீங்கள் இறந்து போனீர்கள், என் மீது கொண்ட அன்பினால் என்னை பார்க்க வந்தீர்கள், இப்படியெல்லாம் உயிரை பதைத்து இந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து இறந்து போக வேண்டுமா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நீங்க வராதீங்கன்னு. அப்படி அவர் பேசியிருக்கணும். மன்னித்துக் கொள்ளுங்கள் மக்களே, நான் வந்துட்டேன் அப்படி சொல்லாம என் மீது கைது செய்யாது, என்னுடைய ரசிகர்களை கைது செய்யாதீர்கள், என்னுடைய நிர்வாகிகளை கைது செய்யாதீர்கள். ஏதோ இவர் பாதிக்கப்பட்ட மாதிரியும். டெய்லி கூலி வேலை செஞ்சவங்க தான் தனது கணவனை இழந்திருக்கிறாங்க. அழகான 2 குழந்தைகளை இறந்துட்டாங்க. இதுக்கு விஜய் உங்களால என்ன செய்ய முடியும்? அந்த தாய் இது போன்ற பிள்ளையை பார்க்கின்ற காலமெல்லாம் என் பிள்ளை இருந்திருந்தா நல்லா வளர்ந்துருக்குமே, நான் அழுதுகிட்டே இருப்பா, வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பா. 1.5 வயசு பிள்ளை, எனக்கு பேசுறதுக்கு எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுது. ஒரு பத்திரிக்கையாளனா அப்படி குடல் அப்படி வெளியே வந்து அந்த புள்ள இறந்திருக்கு, கழுத்துல நெறிவிட்டு இறந்திருக்கு. 14 வயசு புள்ள தனிக்கா, அவ இறந்திருக்கா. எல்லாம் உன்னுடைய ரசிகர்கள் தானே இறந்திருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல பல பேர் சொல்றாங்களே, மக்கள் என்ன சொல்றாங்க? ரொம்பவே அட்டகாசம் செஞ்சாங்க இவனுடைய ரசிகர்கள், ஆம்புலன்ஸ்ல போனவர்கள் அடித்தார்கள், உதைத்தார்கள், எல்லாம் சொல்றாங்களே. அப்ப அதெல்லாம் பொய்யா? ஒரு பக்கம் திமுக வந்து இடம் கொடுக்கல, போகல, அந்த விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது 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 நியாயமான விஷயம். ஆனால் நீங்க பேசினதுல எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை என தட்டி கழித்து செல்வது. அந்த மக்கள், ஒரு வயதான ஒரு அம்மா 71 வயசு இருக்கும், அவங்க சொன்னாங்க, ஐயா நாங்க மேல இருந்து பார்த்தோம், இவங்களோட அட்டூழியம் தாங்க முடியல, ஏராளமான அளவுக்கு இந்த ரசிகர்கள் செஞ்சாங்க, கூட்டமான கூட்டம், ஒரு விதத்துக்கும் அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வர முடியலன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பொய்யா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஆளும் அரசாங்கங்கள் உங்களுக்கு கூட்டம் கூடுவதை விரும்பாது, மக்கள் சேருவதை விரும்பாது. இது அரசியல், இது உலகம் முழுவதும் இதுதான் நடக்கிறது. அமெரிக்காவிலும் இதான் நடக்கிறது, அண்டார்டிகாவிலும் இதான் நடக்கிறது, ஆஸ்திரேலியா இதான் நடக்கிறது, இன்றைக்கு ஆண்டிப்பட்டியிலும் இதான் நடக்கும். ஆனால் கரூரில் மட்டும் ஏன் நடக்கிறது? அவ்வளவு சுருக்கமான இடத்தில் உன்னை வளர்த்து கொள்வதற்கும் உன் கட்சியை பிரபலப்படுத்துவதற்கும் ஒரு பெரிய பஸ்ல வந்தீங்களே, ஏன் பஸ்ஸை விட்டு ஓடினீங்க? ஓடி இருக்கலாமா? அடுத்த கேள்வி. சரிங்க, நானும் ஒரு மனுஷன் தானே, மூஞ்சி அப்படியே அப்பாவி போல வச்சுட்டு பேசுறீங்களே திரு விஜய் அவர்களே. நீங்க நாளைக்கு மக்கள் உங்களுக்கு மேண்டேட்டு, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டா நீங்கள் வாங்கல், அது ஒன்றும் தவறு இல்லை. அது 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 யார் வேணாலும் வரலாம். ஆனா முகத்தை அப்படி பச்சை பூ மாதிரி வைத்துக்கொண்டு, அதுல சின்ன மேக்கப் போட்டுக்கொண்டு, பெரிய அளவுல டெக்னிக்கல் யாரெல்லாம் இல்லாம காக்கான்னு கத்துது, நீங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கல. நான் கேட்பது, உண்மையிலேயே இந்த மக்களினுடைய நலன் சார்ந்து ஒரு வலியோடு நீங்கள் பேசியிருந்தால், முதலிலே அனைத்து உறவுகளுக்காகவும் கண்ணீர் வடித்து இதற்கு நான் பொறுப்பேற்கிறேன், இது பின்னாடி இருக்கிற எல்லா சதியை பத்தி நான் அப்புறம் பேசுறேன், ஆனா நான் பொறுப்பேற்கிறேன். எதை வைத்து நான் நியாயப்படுத்துவது தோழர்களே? பிள்ளைகள் இழந்த தாய், தந்தை, உறவுகள், அண்ணன், தம்பி, பாட்டி எல்லோரும் இறந்து போயிட்டீங்களே, 41 பேர். இன்னும் பலர் இன்னும் அபாய கட்டத்தில் இருக்கல. இதை எப்படி நான் கற்பனை செய்து பார்க்க முடியலையே. என்னால் தானே இறந்தீர்கள். ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு, என்ன பார்க்கத்தானே என் மீது அன்பு கொண்டு வந்தீர்கள், உன் மீது அன்பு கொண்டு வந்து இறந்து போனீர்களே, அதை பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்களா? நீங்க கடைசியில இல்லை. வலி என்ன தெரியுமா? அவருக்கு வலி இல்லை, மனித நேயத்தை, மனித சமூகத்தை நேசிக்கிற எல்லாருக்கும் வலி. தன்னை பாதிக்கப்பட்டவனாக, விக்டிமாக அடையாளப்படுத்தி கொண்டார். உலகத்திலே இவ்வளவு பெரிய அரசியல்வாதியை நாம் எங்கேயுமே பார்க்கல. ரொம்ப வேதனையா இருக்கு. நாளை எங்கள் பயணம் தொடரும். அதையா இப்ப அறிவிக்கிறா? இப்ப அறிவிக்க வேண்டிய தேவையில்லையே. முதல் காணொலியில இறந்து 3 நாள் 4 நாளுக்கு பிறகு நீங்க அறிவிச்சிங்க, நாளை எங்கள் அரசியல் பயணம் இதோடு வலிமையோடு தொடரும். உங்க அரசியல் பயணம் தொடர்ந்தா என்ன, நீங்க வலிமையா வந்தா என்ன, நீங்க முதலமைச்சரானா என்ன, மத்திய அமைச்சரானா என்ன, யாரானான் என்ன, இறந்து போன அந்த ஏழை மக்களுக்கு, பிள்ளை இழந்து போனாரே, அவர்களுக்கு ஒன்னால கொடுக்க முடியுமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இறந்து போற அந்த ஏழைகளுக்கு, அபலைகளுக்கு
தாய் தந்தைகளுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, உற்றார்களுக்கு, உறவினர்களுக்கு எவ்வளவு பெரிய பாவ செயல்! ஒரு மனிதனை கண்ணை வைத்து உயிரோடு சதையை அப்படியே உரித்தெடுத்தால் என்ன வேதனை வருமோ அந்த வேதனை அல்லவா உன் கூட்டத்தில் உன்னை பார்க்க வந்தவர்களுக்கு கொடுத்து போய்விட்டீர்கள். மனசு எங்களுக்கு வலிக்குது. சாதியும் மதமும் இனமும் மொழியும் வர்க்கமும் அதிகாரமும் இன்றைக்கு தூண்டப்படுகிற இடத்தில் எங்கள் சகோதரர்கள், ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஒரு பிள்ளை, எங்களுடைய பிள்ளைகளை முத்தமிடுவதை போன்று கரூரில் இறந்து போன எங்கள் குழந்தைகளாகவே எங்களை போன்ற மனிதாபிமானம் உள்ளவர்கள் நேசிக்கிறோம். ஆனால் நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு ஆதரவாக வந்தவர்களும் உங்களுக்கு எதிர்ப்பாக வந்தவர்களும் எல்லோரும் அரசியல் செய்கிறீர்கள். எவனுக்கும் கூட உண்மையிலேயே நாகாலாந்திலேருந்து வந்திருந்திருக்கிறாங்க, டெல்லியிலேருந்து வராங்க, அவர்களெல்லாம் மக்களின் நலன் காக்க வந்தார்களா? இல்லை. எல்லோரும் அரசியல், எல்லோரும் அரசியல், எல்லோரும் அரசியல். எல்லா அரசியல்வாதையோட நீங்க பெரிய அரசியல்வாதி. 3 நாள் கழிச்சு பேசுனீங்க. அந்த ஊர்ல இருந்து நான் வந்துட்டேன், அப்பாவியா மூஞ்ச வச்சுக்கிட்டு. ஏன் மெட்ராஸ்க்கு வரணும்? ஸ்பாட்டுக்கு தான் நீங்க போகலையே மிஸ்டர் விஜய்? அந்த பக்கத்துல கரூரை தாண்டி திருச்சி, மதுரை எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்திருக்கலாமே. அல்லது அந்த ஊர்லயே நீ இறந்து போனாலும் பரவாயில்லன்னு ஒரு சமூக நலக்கூடத்துல தங்கி இருக்கலாமே. அந்த ஸ்பாட்டுக்கு தான் போகல. அந்த ஊர்ல எங்கேயாவது உன்னுடைய 500 பேரை தொண்டர்களை வச்சு பாதுகாப்பா இருந்திருக்கலாமே. எல்லாவற்றையும் நீக்கி இசட் பிரிவு, ஒய் பிரிவுல பாதுகாப்புல மெட்ராஸ்ல வந்து என்ன இந்த பக்கம் பனையூர்ல வந்து பாதுகாப்பா இருந்து கொண்டு 3 நாள் கழித்து எங்கேயோ காலையில மறுபடி ஏதோ ஒரு இடத்துக்கு மற்றொரு கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டு அப்பாவி மாற புள்ள பூச்சி மாறி பேசுறீங்களே. பாதிக்கப்பட்டவன் நான் என்ற செய்தியைத்தானே நீங்க சொல்றீங்க. நீங்கள் பாதிக்கப்பட்டீர்களா? மன்னிப்பு கேட்டீங்களா? நீங்க 3 நாள் கழித்து சொல்கின்றீர்களே, நான் பாதிக்கப்பட்டேன், என் தொண்டர்களை கைது செய்யாதீர்கள், என் நிர்வாகிகளை கைது செய்யாதீர்கள், என்னை வேண்டால் கைது செய்யுங்கள், நான் ஆபீஸில் இருப்பேன் இல்லது வீட்டில் இருப்பேன். உண்மையிலேயே விஜய், நீங்கள் பெரிய அரசியல்வாதி தான். நான் அதில் மறுக்கவில்லை. வேதனையோடு அந்த குடும்பங்களோடு நாங்கள் ஒன்றுகிறோம். அந்த குழந்தைகளுடைய மன வலிக்காக, அந்த அழிந்து போன இறந்து போன அந்த பிள்ளைகளுக்காக வார்த்தைகள் என்னிடத்திலே வரவில்லை. பேச வேண்டும் என யூடியூபில் எதுவும் பேசவில்லை. உளப்பூர்வமான விஷயம் தோழர்களே. புத்திர சோகம் என்பது எப்படி இருக்கும்? தாய் தந்தைக்கு அந்த வழிகளை கூட அறிந்தில்லாத ஒரு மனிதனாக நீங்கள் இப்படி பேசக்கூடாது. நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, ஒரு இடத்துல இருக்கிற அவ்வளவு கோடியை கொடுத்தாலும் இறந்து போற அந்த பிள்ளைக்கு ஈடாகாது. வலியோடு நான் பேசுகிறேன். இதுக்கு மேல எனக்கு வார்த்தைகள் இல்லை. நன்றி.